எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் உங்களுக்கு எண்ணமே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் சரி, மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் சரி தெளிவுபடுத்தி விட்டோம். நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம். நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள். எங்களுக்குள்ளார பிரிவு இருந்தது உண்மை, எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் இருந்தது உண்மை. மாண்புமிகு மோடி அவர்கள், நீங்களும் அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இருந்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ 2017 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அதுபோல ஒன்றிணைந்து விட்டோம். இப்போ எங்களை பார்த்தாலே தெரியலையா? அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் பாரத பிரதமர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை மதுராந்தகம் மண்ணிலே துவக்கியிருக்கின்றார். இந்த பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டமாக அல்ல, ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது. சுமார் 5 லட்சம் பேர் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு ஒரு மாநாடாக காட்சியளிக்கின்ற அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பார்க்கப்படுகிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெறும், எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழகத்திலே மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்கள் வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கின்றார். அதோடு தமிழகம் வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. போதையால் இளைஞர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஊழல் நிறைந்த ஆட்சியாக பார்க்கப்படுகிறது. அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி. தமிழகத்திலே குடும்ப ஆட்சி தலைவிரித்து ஆடுகின்றது, வாரிசு அரசியல் இருக்கின்றது. இதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழக மக்களுக்கு மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்களை பெற்று தமிழகம் வளர்ச்சி பாதையில் கொண்டு வருவதற்கு அனைத்து நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு 2 மாதத்திற்கு முன்பு திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதோ பேசினார். அண்ணா திமுக கூட்டணி அமைப்பதற்கு தடுமாறிக் கொண்டிருக்கிறது சொன்னார். முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னும் பல கட்சிகள் எங்களோடு இணைந்திருக்கின்றன. இன்னும் சில கட்சிகள் இணைய இருக்கின்றன. இப்பொழுது தமிழகத்திலே வலிமையான கூட்டணி அமைத்துள்ள கட்சி என்று சொன்னால் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் சில கட்சிகள் இணைய இருக்கு, அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியும். அதாவது வெளிப்படையா எதுவும் பேச முடியாது. நாங்க ஒவ்வொரு கட்சியும் எங்க கூட்டணி இணைகின்ற பொழுது பத்திரிகையாளர் சந்தித்து அதை நாங்கள் தெரிவிக்கிறோம். அது மாதிரி சில கட்சிகள் எங்களோடு வர இருக்கின்றன. அந்த கட்சிகள் வருகின்ற பொழுது உங்களை பத்திரிகையாளர் சந்தித்து அதை நாங்கள் தெளிவுபடுத்தும். இதை கேள்வி கேட்கறது தான் எனக்கு தெரியும். எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் உங்களுக்கு எண்ணமே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் சரி, மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் சரி தெளிவுபடுத்தி விட்டோம். நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம். நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள். என்னையும் சரி அவரையும் சரி எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள். இருந்தது. எப்பொழுது இணைந்தோமோ அத்தனையும் மறந்து விட்டோம். இனி எங்களுக்கு
மாண்புமிகு அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவருடைய நிலைப்பாடு ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம். ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் அதுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். தேவையில்லாத குழப்பத்தை வேண்டாங்க. நல்ல கேள்வி கேளுங்க. ஏதாவது ஒரு குழப்பத்தை பார்க்கலாம். ஒரு நல்ல கேள்வி கேளுங்க. பிரதமர் வந்திருக்காரு. இப்படி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது மத்தியில் நிறைய திட்டங்களை கொண்டாடுறன்னு கேளுங்க. அருமையா இருக்கும். அதோட இன்றைக்கு ஊழல் நிறைந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேணும், வாரிசு அளவுக்கு முடிவு கட்ட வேணும். ஊழல் நிறைந்த ஆட்சி, இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பயணித்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்த தேர்தலிலே அதிக இடங்களிலே வெற்றி பெறுவோம். ஆமா, நிச்சயமா 210 இடங்கள் கூடுதலா இருந்தாலும் குறையாது. ஏன்னா இன்னைக்கு மக்கள் இந்த ஆட்சி வெறுத்துட்டாங்க. மக்கள் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினந்தோறும் போராட்டம் நடக்காத நாளே இல்லை. எல்லா தொலைக்காட்சியில் நீங்க தானே காட்டிட்டு இருக்கிறீங்க. தூய்மை பணியாளர் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், அதே போல செவிலியர் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அதே போல டாக்டர்கள் போராட்டம், பகுதி ஆசிரியர்கள் போராட்டம். இப்படி தமிழகத்தில் போராட்ட பூமியாக ஒரு கலவர பூமியாக மாறுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சி பார்க்கப்படுகிறது. போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க தான் காட்டுறீங்க. உங்க பத்திரிகை வர செய்தி வச்சு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தமிழகத்தில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. 6999 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்குது. ஆக இந்த ஆட்சி எப்படி இருக்கு என்பதை நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. சார், நாங்களாம் ஏற்கனவே சொல்லிட்டோம், தெளிவுபடுத்திட்டோம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. கூட்டணி நாங்க ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுல ஏதாவது நல்ல செய்தி இருக்குதான் கேளுங்க. அதுல ஏதாவது கண்டுபிடிச்சு ஏதாவது சொல்ல வேண்டிய இது எல்லாமே விரைவில் உங்களுக்கு அவ்வப்போது செய்தி கொடுத்துட்டே இருக்கும். இப்போ ஆரம்பம் இன்றைக்கு தான் பாரத பிரதமர் முதற்கட்டமாக இந்த மாநாட்டு பொதுக்கூட்டம் மாநாட்டில் அழகா அற்புதமா பேசிட்டு சென்றிருக்காரு. அடுத்த கூட்டம் வரும். இன்னும் நிறைய பாரதம் பல கூட்டத்தில் பேச இருக்கிறாரு. அதே போல மத்திய அமைச்சர் வர இருக்கிறாங்க. எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் ஒன்றாக இணைந்து பல கூட்டத்தில் பேச போறோம். நிறைய செய்தி கொடுப்போம். தற்போது இந்த செய்தியை நீங்க விட்டுட்டு ஒன்றை இணைஞ்சிருக்கீங்க. ஆனா எதிர்கட்சி நீங்க இதுக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் பயன்படுத்துவாங்க. தேர்தல் காலங்கள்ல நீங்க இதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் முன்வைத்ததை மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க. இது எப்படி தேர்தல் நேரத்தில் நீங்க களத்தில் எதிர்கொள்ள போறீங்க? இப்ப திமுக 2016-21 எதிர்கட்சியா இருந்துச்சு. அப்ப எதுக்கெல்லாம் திரு ஸ்டாலினும் அந்த கட்சியும் போராடினாங்கன்னு தெரியும். 21 தேர்தல் அறிக்கை கொடுத்து வந்தாங்க. தேர்தல் அறிக்கையில 95% நிறைவேற்றல. இதையும் நாங்க கொண்டு போவோம்ல. இது எங்க குடும்ப பிரச்சனை. ஒரு தாய் மக்களாக ஒரு குடும்பமா ஒரு கூட்டு குடும்பமா இருந்த எங்களுக்குள்ளார பிரச்சனை. இது கட்சி பிரச்சனை தான். கரெக்டா? இதுல எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் இருந்து பிரிந்து இருந்தது உண்மை. இதை தான் நான் நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் 21ஆம் தேதி சொல்லிட்டு இருக்கிறேன். எங்களுக்குள்ளார பிரிவு இருந்தது உண்மை, எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் இருந்தது உண்மை. ஆனால் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் 21 முயற்சி செய்தார்கள். அப்பொழுது நடக்காமல் போய்விட்டது. 26 நாங்கள்லாம் ஒன்றா இருக்கணும்னா மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் என்னிடம் பேசும் பொழுது மாண்புமிகு மோடி அவர்கள் நீங்களும் அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இருந்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவர் பார்த்த அன்றைக்கே அதற்கு ஒட்டுக்கொண்டு வந்துவிட்டேன். அது நடந்து 2-3 மாதங்கள் ஆகிறது. நான் சொல்லவில்லை. அவங்க அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஒரு நேரத்தில் அதை செய்கிறோன்னு சொன்னாங்க. அதுபோல் அண்ணன் அவர்களும் அதற்கு ஒப்புதல் அளித்த பிறகுதான் அவர் என்னை அழைத்து பேசினார்கள். இதுதான் உங்களுக்கு தெரியும். இதில் 2 பேரும் ஒப்புதல் அளித்த பிறகுதான் இந்த கூட்டணி உருவாயிருக்கு. இதில் அச்சுறுத்தலோ அழுத்தமோ யாருக்கும் இல்லை. நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ 2017 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அதுபோல் ஒன்றிணைந்து விட்டோம். இப்போ எங்களை பார்த்தாலே தெரியலையா?